friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? ஸோ வாங்க, இது கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயாச்சு. நான் திருச்சியிலேருந்து சென்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்த விலாக் தான் இது. ஹரிபரியாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. நைட்டு தான் ட்ரெயின் எங்களுக்கு. நான், ஹஸ்பண்ட், சஷ்வந்த், மாமியாரும் எங்களோட வராங்க. பாப்பா இருக்கனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரே ஃபீலிங்காக இருந்தது எனக்கு. 3.5 months திருச்சியில் இருந்துட்டு இப்போ கிளம்பும் போது பாருங்கள், ட்ராலியில் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அந்த கம்பி எதுக்குன்னா பாப்பாவுக்கு தொட்டிலுக்கு மாட்டுறதுக்கு. ஸோ சஷ்வந்த் சாப்பிட்டுட்டு இருக்கான். இனிமேல் தான் நாங்கள்லாம் ரெடி ஆகணும். ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையும் டம்ப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் சென்னை போகும்போதே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் கொடுத்து விட்டுட்டேன். ஸோ முன்னாடியே கொடுத்து விட்டதுனால திங்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அண்டு இப்போ இந்த பேக் நான் காமிக்கிறேன் இல்லையா, இது பார்த்திங்கன்னா 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி சென்னை டி நகரில் திஃபாங்கிற ஷாப்பில் அதை வாங்கியிருந்தேன். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன், அப்புறம் யூஸே பண்ணல. இப்போ இந்த பேக் ஃபுல்லாக குட்டி பாப்பாவுக்கு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ லீவெல்லாம் முடிஞ்சாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே நான் 3.5 months ஆயாச்சு. ஸோ கிளம்புறோம் நாங்கள். அண்ட் இன்னுமே உங்களுக்கு கண்டினியூஸாக சென்னை போயிட்டு கண்டினியூஸாக vlogs அண்ட் ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் பாப்பா இருக்கனால கண்டினியூஸாக போடவே முடியல. அண்ட் இன்னுமே நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ டைம் ஆக ஆக, நைட்டு தான் ட்ரெயின் எங்களுக்கு 10:30. டைம் ஆக ஆக ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பிகாஸ் 3.5 months இங்கே இருந்தாச்சு இல்லையா. ஸோ இனிமே ஒரு மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் எனிஹவ் நம்ம போய் தான் ஆகணும் இல்லையா. அங்கே நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி அண்ட் நம்மளுக்குன்னு கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சஷ்வந்த் வேறு கிட்டத்தட்ட 2 months லீவ் போட்டாச்சு ஸ்கூலுக்கு. ஸோ இன்னுமே லீவ் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் போய் தான் ஆகணும். நாங்கள் எல்லாம் ரெடி ஆச்சு. சஷ்வந்த் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னும் நான், ஹஸ்பண்டு, மாமியார் சாப்பிடணும். பாப்பாவை ரெடி பண்ணணும். பாப்பா இப்போ ஃபீட் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரெஸ் அப்லாம் பண்ணி அவங்கள தூக்கிட்டு போகிற வேலை தான் வேலை. ஸோ எஸ், அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு என்னால் முடிஞ்சதுன்னா நான் அப்படியே வீடியோ எடுக்கிறேன். இல்லைனா நம்ம சென்னையில் போய் தான் இன்னுமே. ஸோ எப்போவுமே அம்மா வீட்டிலேருந்து போகும்போது ஃபீலிங்காக இருக்கும். பட் இந்த வாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஐ கெஸ் ரொம்ப மாதம் இருந்துட்டதுனால நினைக்கிறேன். சஷ்வந்த் பிறந்து நான் போகும்போது இப்படி தான் அழுதுகிட்டே தான் போனேன். ஸோ எஸ், தெரியல இன்றைக்கி நான் அழுவாமல் போவேனான்னு எனக்கே தெரியல. ஸோ கிளம்பும்போது தான் தெரியும். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுமா? அம்மா வீட்டிலேருந்து போகும்போது எத்தனை வருஷம் ஆனாலுமே அம்மா வீட்டில் போகும்போது ஒரு கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ